ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம வீட்டிலும் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் ரொம்பவே தொல்லையான எலி, பெருச்சாழி, பல்லி, பாம்பு, கரப்பான், கொசு இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய அருமையான டிப்புங்க தாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால் வர கொசு தொல்லை, பொடிங்க தொல்லை எல்லாம் இல்லாமல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சால் போதும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ வாங்க, நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்போ நமக்கு நம்மளோடது முதல் டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கிராம்பூ தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம இடிகளில் போட்டு நல்லா ஒன்று இடித்து எடுத்துடலாம். கொஞ்சம் கிராம்பு அப்படின்றதுனால இடிகள்லேயே நம்ம போட்டுடலாம். அதுவும் ஃபைனாக ஒன்று நம்ம பிடிக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒன்று நம்ம இடிச்சு எடுக்க போகிறோம். அவ்வளோதான், நம்மளோடது கிராம்பு நம்ம ஜஸ்ட் ஒன்று இடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம பிடிச்ச கிராம்பு மாற்றிடலாம். அதோடவே நமக்கு பெரிய ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவை. அந்த தண்ணியில் தான் நம்ம கிராம்பு போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம தண்ணியில் கிராம்பு போட்டதுக்கு அப்புறமேட்டு அதை நல்லா ஒன்று நம்ம கொதிக்க வைக்கணும். அதுவும் லோ ஃப்ளேமில் போட்டு தான் நம்ம கொதிக்க வச்சு எடுக்கணும். நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் போட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாம் சீக்கிரமாக வற்றி போகும். அதனால தான் நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு குக் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு குக் பண்ணால் தான் நல்லபடியாக அந்த ஒரு கிராம்போட எசன்ஸும் தண்ணியில் இறங்கும். அதோடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இனி நம்ம ஒரு 10 நிமிஷம் டைமுக்கு குக் பண்ணிட்டோன்னா அந்த கிராம்போட எசன்ஸ் நல்லபடியாக நம்மளோட தண்ணியில் இறங்கும். நல்லா கொதிச்சாச்சு. 10 நிமிஷம் டைம் முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த மீடியம் சூடோடவே நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். நம்ம அந்த சூடோடவே கிராம்பு கலந்த தண்ணி, கிராம்பு கொதிக்க வச்ச தண்ணி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி எடுக்கிறோம். இனி நம்ம இதில் வேறொரு இன்க்ரீடியன்ட்ஸ் கூட ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்ம இப்போ வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம சூடாக எதுக்காக வடிகட்டணும் அப்படின்னா, நம்ம இது கூட விக்ஸ் வேப்பரப் கூட ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த கொதிக்க வச்ச கிராம்பூ தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஒரு விக்ஸ் வேப்பரப் நல்லபடியாக அந்த தண்ணியில் கலக்கும். அதுக்காக வேண்டித்தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு விக்ஸ் வேப்பரப் கிராம்பு கலந்த தண்ணியில் போட்டாச்சு. இப்போ நல்லபடியாக நம்ம ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணி அப்படின்றதுனாலே பாருங்கள், விக்ஸ் வேப்பரப் நல்லபடியாக தண்ணியில் கலந்தாச்சு. இப்போ நாம் ஒரு 2 ஹவர் டைமுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு 1 ஹவர் டைமுக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒன்று ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றிடலாம். அப்போ தான் நமக்கு அந்த கிராம்பு கலந்த தண்ணியோட நம்மளோட விக்ஸ் வேப்பரப் நல்லபடியாக மிக்ஸ் ஆகி ஒரு பவர்ஃபுல் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஒரு 1 ஹவர்லேருந்து 2 ஹவர் டைமுக்கு நான் ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சுட்டேன். இப்போவே இது ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க. இந்த ஒரு ஸ்மெல்லு தான் எலிங்களுக்கும் பெருச்சாழிங்களுக்கும் பிடிக்காத ஒரு ஸ்மெல்லு. அவ்வளோதான். நான் இப்போ ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலுக்கு தாங்க மாற்றுறேன். உங்கள் கையில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பழைய பாட்டில், ஒரு சின்ன பாட்டில் ஏதாச்சும் இருந்தால் அதோட மூடியில் ஹால்ஸ் போட்டுட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சொல்யூஷன் இங்கே ரெடி ஆயிருச்சு. கிட்டத்தட்ட நம்ம மாதக்கணக்காக இதை எடுத்து வச்சா கூட கெட்டு போகாதுங்க. ஏன்னா நம்ம இதில் கிராம்பு அது மாதிரி விக்ஸும் ஆட் பண்ணி இருக்கிறதுனால. இப்போ நாம் ரெடி பண்ண இந்த ஒரு சொல்யூஷன் நான் கிச்சன் சிங்கில் தாங்க நைட்டு வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால நம்ம கிச்சன் சிங்கோட பைப்பு வழி வர பிராணிக தொல்லை நமக்கு இருக்காது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கிச்சன் சிங்க் எப்போவுமே நல்லா ஹைஜீனிக்காக நமக்கு மெயின்டைன் பண்ணவும் முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அதோடவே கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு நம்ம இந்த ஒரு சொல்யூஷன் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்துட்டோன்னா அந்த ஒரு ஸ்மெல்லுக்கு பொதுவாக கிராம்பு இந்த மாதிரி ஸ்பைசஸோட ஸ்மெல் எல்லாம் எலி, பெருச்சாழி இதுங்களுக்கெல்லாம் ஆகவே ஆகாது. அது கலந்த தண்ணி அதோட விக்ஸும் சேர்த்ததுனால கண்டிப்பாக கண்டினியூஸாக நீங்கள் ஒரு வாரம் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டுக்கு சுற்றிலும் எலி தொல்லை, பெருச்சாழி தொல்லை, பாம்பு தொல்லை எல்லாம் இருக்கவே இருக்காது. இதுங்களெல்லாம் கொல்லாமல் நம்ம வீட்டு பக்கமே வராதபடி செய்யக்கூடிய அருமையான ஒரு டிப்புங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்போ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாங்க. அதுக்காக வேண்டிட்டு நான் இங்கே பெரிய ஒரு அளவுக்கு பூண்டு தான் எடுத்திருக்கேன். அந்த பூண்டு நம்ம இடிகளில் போட்டு ஜஸ்ட் ஒன்று இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இடித்து எடுத்த இந்த ஒரு பூண்டு ஒரு விளக்குக்கு தாங்க மாற்ற போகிறேன். நம்ம இடித்த இந்த ஒரு பெரிய பூண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு கிட்டத்தட்ட வரும். பெரிய பூண்டுக்கு பதிலாக சின்ன பூண்டு 3 இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு இடித்தது நம்ம விளக்கில் சேர்த்தாச்சு. அதோடவே நமக்கு தேவையானது ஒரு சின்ன கற்பூரம் தான். அதுவும் கையால் பிடிச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கற்பூரம் பூண்டு சேர்ந்து வர அந்த ஒரு ஸ்மெல்லை மட்டும் போதுங்க உங்கள் வீட்டுக்கு சுற்றிலும் பாம்பு தொல்லை இருந்தால் அதெல்லாம் இல்லாமல் போகிறதுக்கு. இப்போ நாம் இந்த ஒரு கற்பூரம் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு சேர்க்க போகிறது கோகனட் ஆயில் தாங்க, தேங்காய் எண்ணெய். உங்கள் கையில் தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம்.
தேங்காய் எண்ணெய் நல்லா அந்த ஒரு பூண்டு முழுக்கிறபடி நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 1 ஹவர் டைமுக்கு அப்படியே ரெஸ்ட் பண்ணுறதுக்காக மாற்றி வச்சிடலாம். அப்போ தான் அந்த எண்ணெயில் அந்த பூண்டோடதும் நம்மளோடது கற்பூரத்தோடதும் எசன்ஸு நல்லபடியாக இறங்கும். அதுக்காக வேண்டித்தான். இப்போ 1 ஹவர் டைம் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம ஒரு திரி போட்டு விளக்கு பற்ற வச்சுக்கலாம். சாயந்தர டைமில் இந்த மாதிரி ஒரு விளக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பற்ற வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ தான் நெகட்டிவிட்டி உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதெல்லாம் காணாமல் போய் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி உங்கள் வீட்டுக்கு வருங்க. அதோடவே இப்போ நல்ல கிளைமேட் எல்லாம் சேஞ்ச் ஆகி வருது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பட்சத்தில் நிறைய கொசு தொல்லை பொடிங்க தொல்லை எல்லாம் நம்ம வீட்டில் இருக்குது. ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு விளக்கு பற்ற வச்சு பாருங்க. அதுக்கப்புறமேட்டு சுவிட்ச் போட்ட மாதிரி அதுங்களெல்லாம் காணாமலே போயிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம ஒன்று லைக் பண்ணுங்க. அப்போ இனி நமக்கு நம்மளோட அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம். அதுக்காக வேண்டிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அதோடவே நமக்கு தேவையானது கோல்கேட் தான். அதுவும் ஒயிட் கோல்கேட் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதோடவே நமக்கு தேவையானது சிந்தட்டிக் வினிகர், அதாவது ஊறுகாய்க்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிற வினிகர் தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். அதுவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஒன்று மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். சிந்தட்டிக் வினிகர், ஒயிட் கோல்கேட், அது மாதிரி பேக்கிங் சோடா எல்லாம் சேரும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனே அங்கே இருக்குங்க. அவ்வளோதான். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு தேவையானது ஆட்டைப்பொடி தான், அதாவது கோதம்பு பொடி. நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துருக்கேன். நம்ம எடுத்த இன்க்ரீடியன்ஸ்க்கெல்லாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட்டைப்பொடி தான் கரெக்டாக இருக்கும். உங்கள் கையில் கோதம்பு பொடி இல்லைன்னா ஆட்டைப்பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி பொடி இல்லைன்னா மைதா மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸ்பூனால் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம நம்ம ஆட் பண்ண இன்க்ரீடியன்ஸ்லேயே கரெக்டாக நம்மளோட ஆட்டைப்பொடி நம்ம இந்த மாதிரி கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கையாலேயே குட்டி குட்டி பவுல்ஸாக நம்ம இதை ஒரு சின்ன சின்ன பவுல்ஸாக நம்ம இதை மாற்றி எடுக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், கரெக்டாக நமக்கு அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம். அதாவது பால்ஸ் நம்ம ரெடி பண்ணுற அந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கே மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கையால் இந்த மாதிரி ஒன்று ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஸ் பண்ணால் இந்த ஒரு மாவில் நம்ம விக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். விக்ஸ் பேப்பரப் நம்ம 1 டீஸ்பூன் பயன்படுத்திட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம பரத்தி வச்சுருக்கிற, அதாவது நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவுக்கு மேலே டூத்பிக் இந்த மாதிரி பயன்படுத்திட்டு நம்ம விக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு விக்ஸோட அந்த ஒரு இது வெளியில் வராதபடி நம்ம நல்லா ஒன்று கரெக்டாக ரோல் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். நான் எடுத்த மாவில் ஒரு 3 பவுல்ஸை நான் ரெடி பண்ண போகிறேங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டி 3 பவுல்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பவுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த பவுல்ஸை நம்ம அப்படியே வைக்க போகிறது கிடையாது. ஏன்னா மனம் இருக்கிற சக்தி இருக்கிறது தான் எலிங்களும் பெருச்சாழிங்களும். இதுங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே இந்த மாவு வச்சுட்டோன்னா அவங்க சாப்பிடாதுங்க. அதுக்கு பதிலாக அதுங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச பிஸ்கெட்டும் சேர்த்து நம்ம வச்சுட்டோன்னா அந்த ஒரு பிஸ்கெட்டோட ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக இது பக்கத்தில் வருங்க. அவ்வளோதான். பிஸ்கெட்டை நல்லா பிடிச்சி அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒன்று ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஒரு பவுல்ஸை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது பார்த்துடலாம். அதுவும் நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் ரொம்பவே தொல்லையான எலி பெருச்சாழி இதுங்களெல்லாம் நம்ம துரத்துறதுக்காக வேண்டிட்டு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்மளோட பவுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இனி தேவையானது கொஞ்சம் எல்லாம் தேங்காய் மிச்சமாக இருக்கிற இந்த மாதிரி கொட்டாங்குச்சி தான். அந்த மாதிரி 2 கொட்டாங்குச்சி நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பிஸ்கெட்டில் ரோல் பண்ணால் நம்மளோட குட்டி குட்டி பவுல்ஸும் அதுக்குள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு சுற்றிலும் எங்கெங்கே எலி தொல்லை பெருச்சாழி தொல்லையெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் வச்சு விட்டால் போதுங்க. கண்டிப்பாக அந்த ஒரு தேங்காயோட ஸ்மெல்லுக்கும் பிஸ்கெட்டோட ஸ்மெல்லுக்கும் இது பக்கத்தில் எலி பெருச்சாழி எல்லாம் வரும். அதுக்கப்புறமேட்டு அதுங்க இது சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதுங்களெல்லாம் கொல்லாமல் கண்டினியூஸாக ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பவுல்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கமே அவங்களெல்லாம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ரெமடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸும் நான் என் சேனலில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.